ஹாய் ஹலோ வெல்கம் டு சமையல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சமையல் வேர்ல்டில் தந்தூரி சிக்கன் ஓவனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி பின்னாடி ஃப்ளெஷ் திக்காக இருக்கிற இடத்துல எல்லாமே கீறியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் மேரினேஷன் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அதை எல்லா இடத்துலையும் இப்படி தேய்ச்சிடலாம். கீறி வச்சுருக்கிறதுக்குள்ளே நல்லா மசாலா தேய்ச்சிடலாம். பின்னாடியும் இப்படி மிளகாத்தூள் அப்ளை பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். பாதி லெமனோட ஜூஸ் அதில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் லேயர் மேரினேஷன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் கெட்டியான தயிர், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு, ஏன்னா சிக்கன்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறமா சீரகத்தூள் 1 டீஸ்பூன். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமனோட ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவை சிக்கனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். முன்னாடி பின்னாடி அப்புறமா உள் சைட்லேயும் நல்லா மசாலா அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப திக் மசாலா போடக்கூடாது. எல்லா இடத்துலையும் மசாலா கோட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணால் போதும். இப்படி அப்ளை பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சிடலாம், மேரினேட் ஆகட்டும். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஓவனில் வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு மசாலா கீழே ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு சைடு குக் ஆயிருச்சு. 45 நிமிஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே குக் ஆயிரும்.
நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.